புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ள மாணவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் செய்தியாளர் எழில். புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் குறித்து விரிவா சொல்லுங்க. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கடந்த 8 நாட்களாக பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ந்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த ஆதரவு தொடர்பாக நம்மிடையே புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் இருக்கிறாரு. இது தொடர்பாக அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம், சொல்லுங்க, இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததற்கான காரணம் என்ன சொல்லுங்க? இங்கே இந்த மாணவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். மாணவருடைய குறையை தீர்க்க வேண்டிய நிர்வாகமே அந்த மாணவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். மாணவிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்யவில்லை. அடிப்படையாக இருக்கக்கூடிய தண்ணீர் கூட அவர்களுக்கு தரப்படவில்லை. அவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த மாணவிகளை எல்லாம் மிரட்டி இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 8 நாட்களாக 9வது நாளாக இன்றைய தினம் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். ஆனால் புதுவையில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ அல்லது ஆளுநரோ மத்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகமோ இதை பற்றி கேட்டுக்கொள்ளாமே இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் அவர்களுக்கு ஆதரவாக இன்றைய தினம் பேச வந்திருக்கின்றோம். அவருடைய முழு கோரிக்கையானது இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த மாணவர்களுக்கு தர வேண்டிய பாதுகாப்பினை தர வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய முழு உதவியும் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உண்டான வழக்குகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய அந்த விசி என்று சொல்லக்கூடிய துணைவேந்தரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த மாணவருடைய இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதை உடனடியாக இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது தற்பொழுது நம்மிடையே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கூறும்போது மாணவர்களின் நியாயமான கோரிக்கையான துணைவேந்தரை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் நம்மிடையே தெரிவித்துள்ளார்.